வணக்கம் நண்பர்களே. MMTPT ரயில்வே ஸ்டேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் தாம்பரம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேளச்சேரி மெயின் ரோடு வந்து 300 மீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஹவுஸ் தான். இது வந்து சீட்டு போட்ட வீடு தான். வீடெல்லாம் ஒர்த்து இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 அடி ஃப்ரண்டேஜில் சவுத் ஃபேஸிங் 22 அடி 20 அடி ரோட்டில் நமக்கு வந்து 7,500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி அப்ரூவ்டு பிளாட் வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. இது வந்து 2ஆக சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். வேளச்சேரி பெயிண்ட் உள்ளது எக்ஸாக்டாக 300 மீட்டர் 7,500 பெஸ்ட்டு ப்ரைஸு. நல்ல ஒரு 20 அடி ரோடு தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். நம்மளோட நியர்பையில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ உட்காந்து பேசி ரேட் என்னன்றதை நம்ம ஃபைனல் பண்ணலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு நம்ம வேளச்சேரி மெயின் ரோடுக்கு. அதே போல் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். சரிங்களா? அதனால் அந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. நம்ம பார்த்துருக்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி தான். கிணறோட இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 890 ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கினா கிணறு வராது. அதாவது ஈஸ்ட் சைடில் வாங்கினா கிணறு வராது. நமக்கு அதே போல் பார்த்தோன்னா வெஸ்ட் சைடில் உள்ளே வாங்கினோம்னா பாதியை பிரிச்சுக்கிறது 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். அது வந்து கிணறோட வருது. தென்னை மரம் இருக்குது. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அவ்வளோ காய்ச்சிருக்கு. தென்னை மரம், வேப்ப மரம், மாமரம், எலுமிச்சை மரம், இந்த மாதிரி எல்லாமும் இருக்குது. காமன் லொக்கேஷன் பாருங்கள். காம்பவுண்டில் போட்டுருக்கிறது தான். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நன்றி.